ஹே பசங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் குட் அண்ட் டூயிங் கிரேட். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு டாப்பிக்கோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, சரியா? அது போக நம்மளுடைய சோசியல் மீடியா இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம் இதை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து டாபிக் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஸ்பெஷலான டாபிக் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் டாப்பிக்காக இருக்க போகுது. எதனால் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி வெர்சஸ் டிஎன் ஸ்டேட் போர்ட். இது ரெண்டுத்துக்குமான கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சிபிஎஸ்சி பெஸ்ட்டாக அல்லது டிஎன் ஸ்டேட் போர்ட் பெஸ்ட்டாக அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக கிடையவே கிடையாது, சரியா? ஸோ எந்த போர்ட் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறதன் மூலமாக இந்த நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜேஇ, நீட், சியூஏடி, இந்த மாதிரி நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? இப்போது நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு போர்ட்லேயும் என்னென்ன டாபிக்ஸ் வந்து மேட்ச் ஆகுது, எந்தெந்த டாபிக் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, ரெண்டு போர்டுக்கும் என்ன கேப் இருக்குது, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், சரியா? ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகலாமா? கமான் கைஸ். ஸோ வெரி ஃபஸ்ட் டாபிக் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், சரியா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இல்லையா இது, மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இந்த டாப்பிக்கில் சிபிஎஸ்சி அது போக ஸ்டேட் போர்ட் ரெண்டுத்துலேயும் என்னென்ன கவர் பண்ணுறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கவர் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிசஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் ஆப்ரேஷன்ஸ், டைப்ஸ், டிரான்ஸ்போஸ், இன்வெர்டிபிள் மேட்ரிசஸ் இதெல்லாமே கவர் பண்ணுறாங்க. இதில் மேட்ரிசஸில், சரியா, சிபிஎஸ்சியில். அண்டு டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் வந்து 3/3 ஓகே டிட்டர்மினன்ட் பார்க்குறாங்க. அடுத்தது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணுறது யூசிங் டிட்டர்மினன்ட், அதை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது அட்ஜாயிண்ட், இன்வெர்ஸ் அண்டு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாமே வந்து டிட்டர்மினன்ட்டில் சிபிஎஸ்சி போர்டில் வந்து கவர் பண்ணுறாங்க, சரியா? அடுத்தது வந்து ஸ்டேட் போர்டு அப்படின்னு வரும்போது இதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஓகே, இந்த மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸுடைய அப்ளிகேஷன் பார்ட் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணுறாங்க. அது போக வந்து இன்வெர்ஸ், இதில் எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது வந்து மெயினாக கவர் பண்ணுறாங்க. அடுத்தது சால்விங் சிஸ்டம்ஸ் யூஸிங் ரேங்க் மெத்தட். இந்த ரேங்க் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, சரியா? கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் மேட்சிங் அப்படின்னு பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இது வந்து ரெண்டு போர்ட்லையுமே மேட்ச் ஆகுது, சரியா? இதில் அடிஷ்னலாக ஸ்டேட் போர்டில் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க் மெத்தட் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் நம்ம போகலாம். கமான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், சரியா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளாஸ் 11லேயே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிச்சிடுறாங்க, சரியா? ஆனால் ஸ்டேட் போர்டில் அப்படி இல்லை. ஸ்டேட் போர்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 11th ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை அப்படியே எக்ஸ்டென்சிவாக கொண்டு போயிட்டு 12th வரைக்கும் கொண்டு போகிறாங்க, சரியா? 11th அப்புறம் 12th ரெண்டுத்துலையுமே நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, இங்கே என்னென்ன கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் கான்ஜுகேட், மாடுலஸ், போலார் ஃபார்ம், யூலர் ஃபார்ம் அண்ட் டிமைவர்ஸ் தியரம், அடுத்தது லோக்கி, சரியா? இது எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்துலாமா? ரெண்டு போர்ட்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகே, டிஎன் கண்டினியூஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன்டூ கிளாஸ் 12, அதாவது ஸ்டேட் போர்டு வந்து கிளாஸ் 11 அது போக கிளாஸ் 12 ரெண்டுத்துலையுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து படிக்கிறாங்க. ஓகே, ஆனால் சிபிஎஸ்சி வந்து கம்ப்ளீட்டாக இந்த சாப்டர் வந்து கிளாஸ் 11லேயே முடிச்சிடுறாங்க. ஓகே, தெளிவாக புரிஞ்சுதுங்களா ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு? ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டாபிக் என்னன்றது பார்க்கலாம். தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா, தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், சரியா? இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இந்த சாப்டரில் சிபிஎஸ்சியில் என்ன கவர் பண்ணுறாங்க, ஸ்டேட் போர்டில் என்ன கவர் பண்ணுறாங்க அப்படின்னு முதல்ல பார்த்துலாம். ஸோ சிபிஎஸ்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, கான்செப்ட்ஸ் வந்து லைக் நேச்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அடுத்தது வீட்டாஸ் ஃபார்முலா, இது எல்லாமே கிளாஸ் 11ல் வந்து கவர் பண்ணிடுவாங்க. எதில்? சிபிஎஸ்சியில். ஆனால் ஸ்டேட் போர்டு அப்படின்னு வரும்போது கிளாஸ் 11 மட்டும் இல்லாமல் கிளாஸ் 12லையும் கவர் பண்ணுறாங்க, எக்ஸ்டென்சிவாக கொண்டு வராங்க. ஓகே, இதில் வந்து டெஸ்கார்டிஸ் ரூல், பாலினாமியல்ஸ் ஆஃப் ஹையர் டிகிரி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் ஜியாமெட்ரி இது எல்லாமே வந்து ஸ்டேட் போர்டில் கவர் பண்ணுறாங்க. ஓகே, இதில் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, டிஎன் இன்க்ளூட்ஸ் ஃபார் மோர் டீட்டெயில்டு பாலினாமியல் அனாலிசிஸ் இன் கிளாஸ் 12,
சரியா? இந்த பாலினாமியல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து ஸ்டேட் போர்டில் கவர் பண்ணுறாங்க கம்பேரிட்டிவ்லி சிபிஎஸ்சி. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம 4வது என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? இந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன கவர் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு செப்பரேட் சாப்டராக வரப்போகுது. சரியா? இந்த சிபிஎஸ்சியில் வந்து இது ஒரு செப்பரேட் சாப்டராக வரப்போகுது. இதில் கவர் பண்ணக்கூடியது வந்து டொமைன், ரேஞ்ச், கிராப்ஸ் அண்டு பிரின்சிபல் வேல்யூஸ், இது எல்லாமே கவர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஸ்டேட் போர்டு அப்படின்னு நம்ம வரோம். சரியா? இந்த ஸ்டேட் போர்டில் வந்து இது ஒரு செப்பரேட் அண்டு டீட்டெயில்டு சாப்டராக இருக்க போகுது. ஓகே, இதில் அப்படி என்ன டீட்டெயில்டு சாப்டராக இருக்க போகுதுன்னா, இதில் வந்து வெறும் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் கவர் பண்ணல. சரியா? அதை தாண்டி இன்னும் அடிஷ்னலாக என்ன கவர் பண்ணுறாங்கன்னா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க, அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க. ஓகே, அதனால தான் இது வந்து டீட்டெயில்டு சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் என்னென்ன மேட்ச் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஓகேவா? போத் ரெண்டு போர்ட்லையுமே வந்து ஈக்குவலாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு 5வது நம்ம கவர் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2D அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும், சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கோனிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இதை வந்து கம்பேர் பண்ணுவோம். சிபிஎஸ்சியில் என்னென்ன கவர் பண்ணுறாங்க நமக்கு நல்லாவே தெரியும். சரியா? சிபிஎஸ்சியில் என்ன கவர் பண்ணுறாங்கன்னா பேராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, சர்க்கிள், இதெல்லாமே கவர் பண்ணுறாங்க. ஸ்டேட் போர்டில் இதை வந்து எப்படி நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி 2 அப்படின்னு வந்து இவங்க நேம் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம்ஸ், ஓகே, டேஞ்சன்ஸ், அடுத்தது வந்து நார்மல்ஸ், இது எல்லாமே வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் எங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ். இதில் என்னென்ன மேட்ச் ஆகுது, அப்புறம் ஸ்டேட் போர்டில் என்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓவராலாக பார்க்கும்போது கோனிக் செக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா கோர் கான்செப்ட்டுமே ஸ்டேட் போர்ட்லேயும் கவர் ஆகுது. சரியா? ஆனால் டிஎன் ஸ்டேட் போர்டு அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இதில் பேராமெட்ரிக் ஃபார்ம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது மட்டும் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 6வது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ் அண்டு 3D ஜாமெட்ரி. சரியா? ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஈஸியஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஓகே, ஸோ இங்கே சிபிஎஸ்சியில் என்ன கவர் பண்ணுறாங்க அப்படின்னா வெக்டார்ஸுடைய பேசிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவர் பண்ணுவாங்க. அது போக டாட் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 3D ஜாமெட்ரி லைக் லைன்ஸு, ஆங்கிள்ஸ் அண்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஸ்டேட் போர்டு அப்படின்னு வரும்போது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா, ஓகே, அப்படின்னு டாபிக் இருக்கும். இதில் வந்து அவங்க கவர் பண்ணக்கூடியது வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட், பிளேன் ஈக்குவேஷன்ஸ் அண்டு ஜாமெட்ரி அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட் போர்டில் கவர் ஆகும். ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்க தானே? ஓகே, எது டவுட் இல்லை தானே? ஓகே, இதில் வந்து என்னென்ன பார்ட் வந்து மேட்ச் ஆகுது, அப்புறம் டிஎன் ஸ்டேட் போர்டில் என்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ. ஓகே, ஸோ இதில் மேட்ச் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஃபண்டமெண்டலாக வெக்டார் கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது. சரியா? அதில் டவுட்டே கிடையாது. ஃபண்டமெண்டலாக வெக்டார் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே மேட்ச் ஆகுது. அடுத்தது வந்து 3D ஜாமெட்ரி. ஓகே, ஸோ டிஎன் ஸ்டேட் போர்டில் என்ன சார் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் ஆப்ரேஷன்ஸ் அண்டு பிளேன் ஜாமெட்ரி, இது வந்து கொஞ்சம் டீப்பர், அதாவது டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது 7th டாபிக் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். சரியா? இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸில் சிபிஎஸ்சியில் என்னென்ன கவர் ஆகுது, ஸ்டேட் போர்டில் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அப்படி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடிஷ்னலாக இதில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே என்ன கவர் பண்ணுறாங்க பாருங்கள், சிபிஎஸ்சியில் கண்டினியூட்டி, டிஸ்கண்டினியூட்டி. ஓகே, அடுத்தது டிஃபரன்ஷியபிலிட்டி, டெரிவேட்டிவ்ஸ், மேக்ஸிமா, மினிமா, இன்க்ரீசிங், டிக்ரீசிங், அப்புறம் அப்ளிகேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே வந்து எதில் கவர் பண்ணுறாங்க நமக்கு, சிபிஎஸ்சியில் கவர் பண்ணுறாங்க. ஸ்டேட் போர்டு அப்படின்னு வரும்போது டாப்பிக்கோடைய நேம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஓகேவா? ஸோ இதில் கவர் பண்ணக்கூடியது மீன் வேல்யூ தியரம், இன்டெட்டர்மினேட் ஃபார்ம்ஸ், கர்வ் ஸ்கெட்சிங், சிமெட்ரி ஆப்டிமைசேஷன். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து எதில் கவர் ஆகுது, டிஎன் ஸ்டேட் போர்டில் நமக்கு கவர் ஆகுது. ஓகே, எஸ், ஃபைன். இதில் என்னென்ன பார்ட் வந்து நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மெயினாக மேட்ச் ஆகிறது வந்து டெரிவேட்டிவ் கான்செப்ட்ஸ், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பொதுவாக ரெண்டு போர்ட்லையுமே கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது இதில் எக்ஸ்ட்ராவாக ஸ்டேட் போர்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ் ஸ்கெட்சிங், அப்புறம் இன்டெட்டர்மினேட் ஃபார்ம்ஸ். சரியா? இது மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அண்டு மல்டிவேரியபிள் கால்குலஸ். சரியா? இதை தான் பார்க்க போகிறோம். சிபிஎஸ்சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஒன்லி சிங்கிள் வேரியபிள் கால்குலஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனால் ஸ்டேட் போர்டு அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா இதில் ஃபுல் சாப்டர் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டிஃபரன்ஷியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், பாருங்கள் மல்டி வேரியபிள் லிமிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டேட் போர்டில். ஓகே ஃபைன். இதில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் மல்டி வேரியபிள் கால்குலஸ் இதெல்லாம் நம்ம காலேஜில் தான் படிப்போம், டிகிரியில் தான் படிப்போம். அது வந்து டிஎன் போர்டு இப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் சிபிஎஸ்சியில் இந்த பார்ட் கிடையவே கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன, இன்டெகிரேஷன், அப்புறம் அதனோட அப்ளிகேஷன்ஸ். இதை பார்த்துலாமா? இங்கே சிபிஎஸ்சியில் என்ன கவர் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் போர்டில் என்ன கவர் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ டெஃபினட் அண்ட் இன்டெஃபினட் இன்டெக்ரல்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து ஏரியா அண்டர் கர்வ்ஸ், நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இது எல்லாமே வந்து சிபிஎஸ்சியில் நமக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டேட் போர்ட் அப்படின்னு வரும்போது இந்த டாபிக் வந்து 11லே இருக்கும். அதனுடைய எக்ஸ்டென்சிவாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ், ரெடக்ஷன் ஃபார்முலாஸ், காமா ஃபங்க்ஷன், வால்யூம் ஆஃப் ரெவல்யூஷன். இது வந்து எக்ஸ்டென்சிவ் பார்ட்டாக இருக்கும் கிளாஸ் 12. சரியா? ஸோ இதில் மேட்ச் ஆகக்கூடிய பார்ட் என்ன, ரெண்டு போர்ட்லேயும் எது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா கோர் இன்டெகிரேஷன் மெத்தட்ஸ், அப்புறம் அதனோட அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே மேட்ச் ஆகும். ஓகே, அடுத்தது ஸ்டேட் போர்டில் என்ன வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அட்வான்ஸ்டு இன்டெகிரேஷன், அப்புறம் காமா இன்டெக்ரல். இது வந்து ஸ்டேட் போர்டில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 10ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். சரியா? இந்த டாப்பிக்கில் சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன் காமனாக கவர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு. அடுத்தது லீனியர் அண்டு செப்பரபிள் ஃபார்ம்ஸ், இதெல்லாமே வந்து சிபிஎஸ்சியில் கவர் பண்ணுறாங்க. ஸ்டேட் போர்ட் அப்படின்னு வரும்போது தே கவர் சேம், அதே தான் கவர் பண்ணுறாங்க. பட் அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இது ரியல் லைஃப்பில் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஸ்டேட் போர்டில் சொல்லியிருப்பாங்க. சரியா? எஸ், ஓவராலாக பார்க்கும்போது இந்த டாபிக் ஃபுல்லாகவே ரெண்டு போர்ட்லேயும் மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கும்போது 11th டாபிக் ப்ராபபிலிட்டி அண்டு டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இந்த சாப்டர் வந்து சிபிஎஸ்சியில் பார்த்தா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, பேஸ் தியரம், ரேண்டம் வேரியபிள், அதனோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். சரியா? இது வந்து சிபிஎஸ்சியில் கவர் பண்ணக்கூடிய பார்ட்டு. ஆனால் ஸ்டேட் போர்டு அப்படின்னு வந்துட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதை வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு. இதில் டிஸ்கிரேட் அண்டு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாமே நமக்கு அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போது என்னென்ன மேட்ச் ஆகுது அப்படின்னா சிபிஎஸ்சி அப்புறம் ஸ்டேட் போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ப்ராபபிலிட்டி அதனோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெண்டு போர்ட்லையுமே நமக்கு மேட்ச் ஆகுது, அதில் டவுட்டே இல்லை. அடுத்தது வந்து இதில் ஸ்டேட் போர்ட் அப்படின்னு வந்துட்டால் இதில் மோர் தியரி அப்புறம் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அடிஷ்னலாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 12. இது வந்து ஒரு யூனிக்கான டாபிக், லீனியர் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிபிஎஸ்சியில் கிராஃபிக்கல் மெத்தட் ஃபார் 2 வேரியபிள்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க இதில். ஆனால் டிஎன் ஸ்டேட் போர்டில் பாருங்கள் இப்படி ஒரு சாப்டர் இருந்ததா தடையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒன்லி இன் சிபிஎஸ்சி, புரியுதுங்களா? ஸ்டேட் போர்டில் கிடையாது இந்த டாபிக். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ். இப்போது எப்படி ப்ரீவியஸ் டாபிக் வந்து ஒன்லி இன் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறோம், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் வந்து சிபிஎஸ்சியில் கிடையவே கிடையாது. ஓகே, ஆனால் ஸ்டேட் போர்டில் இருக்குது. ஸ்டேட் போர்டில் ஒரு யூனிக் சாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாப்டரில் என்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டில் பைனரி ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் லாஜிக்ஸ், அதனோட ட்ரூத் டேபிள்ஸ், இது எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணுவாங்க. ஓகே, எஸ், இதில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ், இந்த சாப்டர் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் ஒன்லி இன் ஸ்டேட் போர்ட், நாட் இன் சிபிஎஸ்சி. ஓகே, இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு சம்மரி கொடுத்துடலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ அது ஒரு சம்மரி கொடுத்துடலாம். என்னென்ன சாப்டர்ஸ் வந்து ஓவராலாக நமக்கு மேட்ச் ஆகுது, அப்புறம் என்னென்ன கேப்ஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே ஒரு சம்மரி நம்ம பார்த்துடலாம். ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேட்சிங் டாபிக்ஸ் பார்த்துலாமா? இல்லை என்னென்ன டாபிக்ஸ் வந்து ரெண்டு போர்ட்லேயும் மேட்ச் ஆகுது நமக்கு, மேட்ரிசஸ், டிட்டர்மினன்ட்ஸ், கோனிக் செக்ஷன்ஸ், வெக்டார் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அப்புறம் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு ரெண்டு போர்ட்லையுமே மேட்ச் ஆகுது. சரியா? இதில் ஸ்டேட் போர்டில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஓகே, எக்ஸ்ட்ராவாக என்னென்ன டாபிக்ஸ் வந்து அடிஷ்னலாக கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கிளாஸ் 11ல் மட்டும் இல்லாமல் கிளாஸ் 12லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் வந்து டெப்த்தாக கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது மல்டி வேரியபிள் கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு இந்த பார்ட்டு நமக்கு புதுசாக கிளாஸ் 12ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து காமா அண்டு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ், இது வந்து அடிஷ்னலாக நமக்கு ஸ்டேட் போர்டில் இருக்க போகிற பார்ட்டு. அடுத்தது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லி இன் ஸ்டேட் போர்ட், நாட் இன் சிபிஎஸ்சி. அடுத்தது கர்வ் ஸ்கெட்சிங் அண்டு மோர் கால்குலஸ் டூல்ஸ், இது எல்லாமே எதில் வருது, நமக்கு ஸ்டேட் போர்டில் வருது. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன, சிபிஎஸ்சியில் எப்படி ஸ்டேட் போர்டில் அடிஷ்னலாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி சிபிஎஸ்சியில் யூனிக்காக என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன அடிஷ்னலாக டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சிபிஎஸ்சியில் அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா லீனியர் ப்ரோக்ராமிங், இந்த டாபிக் ஸ்டேட் போர்டில் கிடையவே கிடையாது, ஒன்லி சிபிஎஸ்சியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கிளாஸ் 12ல். ஓகே, அட்வான்ஸ்டு கால்குலஸ், அதுவும் சிங்கிள் வேரியபிள் பேஸ் பண்ணி இந்த சிபிஎஸ்சியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இன்டெப்த்தாக எல்லாம் கவர் பண்ணல, கம்மியான பார்ட்டு, ஏன்னா சிங்கிள் வேரியபிள். ஓகேவா, இந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த டிஸ்கிரிட் மேத் அப்படிங்கிறது எதில் கிடையாது, சிபிஎஸ்சியில் கிடையவே கிடையாது. ஓகே, டிஸ்கிரிட் மேத் அது போக மல்டி வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ் சிபிஎஸ்சியில் கொடுக்கப்படவில்லை. ஓகே, ஸோ இதுதான் இந்த சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ். ஓகே, இந்த அனாலிசிஸ் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிபிஎஸ்சியில் கொடுத்துருக்கிற அந்த கான்செப்ட்ஸ் அண்ட் சிலபஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஸ்டேட் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இன்டெப்த்தாக இருக்குது அப்படின்னாலாம் நீங்கள் எதுவுமே எடுத்துக்க வேண்டியதில்லை. என்ன அப்படின்னா ரெண்டுத்துலையுமே வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க கரிக்குலம் அப்படின்னா, சிபிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸுக்கு உகந்ததாக அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய கரிக்குலம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஆனால் ஸ்டேட் போர்டு அப்படின்னு வரும்போது நிறைய வந்து அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி, புரியுதுங்களா, நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் அண்டு நிறைய ஃபார்முலாஸ் இது எல்லாமே வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட் ரெண்டுத்துக்குமான கேப்ஸ் என்ன. ஓகே, அதே வந்து நீங்கள் ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் காம்படிட் பண்ண போகிறீங்க ஓகேவா அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும் அப்படின்ட்டு முன்கூட்டியே டிசைட் பண்ணிக்க முடியும் உங்களால். புரியுதுங்களா, அட்வான்ஸாக வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். ஓகே, இப்போ இருந்தே கிளாஸ் 12லேருந்தே இப்போ இருந்தே அட்வான்ஸாக வந்து ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து ஓவராலாக சொல்ல வர வேண்டியது. எஸ், ஃபைன், தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, ஸோ அண்ட் ஃபைனலி என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம், ஓகே, இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஓகே, மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.